விண்டோஸ் பேசிக் டியூட்டோரியலோட 3வது வீடியோ தான் இது. ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் ஒரு சாஃப்ட்வேர் இல்லைனா ஒரு கேமை எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே விண்டோஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர் எல்லாமே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கண்ட்ரோல் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா சாஃப்ட்வேருமே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இப்போ என்ன சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறீங்களோ அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் செகண்ட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரோக்ராமை அன்இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சாஃப்ட்வேர் இல்லைனா கேம் ரெண்டுமே இதில் இருக்கும். ஸோ எது வேணாமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு ரிசல்ட் வரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு கீழே போட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வியூ பைன்னு போட்டு கேட்டகரியில் இருக்கும் ஏதாவது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் இல்லைனா ஸ்மால் ஐக்கானில் ஏதாவது செட் ஆகிருக்கும். ஸோ திருப்பியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி அப்படின்னு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ வந்தோன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சேம் அதே பேஜுக்கு உங்களுக்கு எடுத்து வந்துவிடும். ஸோ கண்ட்ரோல் பேனலில் ப்ரோக்ராமை அன்இன்ஸ்டால் பண்ணுற பேஜ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா சாஃப்ட்வேர் கேம்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் கேம் வேணாமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைம் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேணாம். ஸோ இப்போதைக்கு நான் இதை அன்இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்ஆர் நோ கேட்கும். ஸோ எஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சாஃப்ட்வேர் இல்லைனா கேம் ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி விண்டோஸ் பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.